ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். அன்னை அபிராமியின் பேரருள் பெருகட்டும். தினமொரு அந்தாதி தொடரில் இன்று நாம் 49வது பாடலை பார்க்கிறோம். வாழ்க்கையில் எல்லா பயத்தையும் விட பெரிய பயம் மரண பயம்தான். அந்த இறுதி காலத்தில் உடல் தளர்ந்து உயிர் பிரியும் வேளையில் மனம் பதறாமல் இருக்க அன்னை நமக்கு துணை நிற்க வேண்டும். யமன் வரும்போது நான் பயப்படக்கூடாது தாயே, நீ உன் அடியார்களோடு வந்து எனக்கு அபயமளிக்க வேண்டும் என்று பட்டர் வேண்டும் உருக்கமான இந்த பாடலை வாருங்கள் பார்ப்போம். குரம்பை அடுத்து குடிப்புக்க ஆவி வெங்கூற்று கிட்ட வரம்பை அடுத்து மருகும் அப்போது வளைக்கை அமைத்து அரம்பை அடுத்து அறிவையர் சூழ வந்து அஞ்சல் என்பாய். நரம்பை அடுத்த இசை வடிவாய் நின்ற நாயகியே. அதாவது குரம்பை அடுத்து குடிப்புக்க ஆவி வெங்கூற்று கிட்ட வரம்பை அடுத்து மருகும் அப்போது, இந்த உடலாகிய குடிலில் குடியிருக்கும் உயிர் கொடிய யமன் நெருங்கும் வேளையில் தன் வாழ்நாள் முடிந்து விட்டதை அறிந்து கலங்கும் அந்த சமயத்தில் வளைக்கை அமைத்து அரம்பை அடுத்த அறிவையர் சூழ வந்த அஞ்சல் என்பாய். வளையல்களை அணிந்த கைகளை உடையவளே, தேவலோக மங்கையர்கள் உன்னை சூழ்ந்து வர நீ நேரில் தோன்றி அஞ்சாதே என்று எனக்கு சொல்ல வேண்டும். நரம்பை அடுத்த இசை வடிவாய் நின்ற நாயகியே. யாழ் நரம்புகளில் எழும் இசை வடிவாகவே திகழும் தலைவியே, என் அன்னையே. சுருக்கமாக கூற வேண்டுமென்றால், இசை வடிவானவளே, என் உயிர் பிரியும் வேளையில் யமனை கண்டு நான் அஞ்சி நடுங்கும் போது நீ உன் அடியார் கூட்டத்தோடு வந்து உன் மலர் கரங்களை நீட்டி பயப்படாதே என்று எனக்கு ஆறுதல் கூற வேண்டும். அந்த அந்திம காலத்திலும் உன் நினைவே எனக்கு இருக்க வேண்டும் என்று பட்டர் விளக்குகிறார். பாராயணம் செய்யும் முறை. மரண பயம் நீங்கவும் வீட்டில் பெரியவர்கள் எவ்வித துன்பமும் இன்றி நிம்மதியாக வாழவும் தினமும் இந்த பாடலை பாராயணம் செய்வது சிறப்பு. முதுமை காலத்தில் இருப்பவர்கள் அல்லது தீராத நோயால் அவதிப்படுபவர்கள் இந்த பாடலை தொடர்ந்து கேட்டு வர மனம் நிம்மதி பெறும். இவ்வாறு செய்வதால் மரணம் குறித்த தேவையற்ற அச்சம் விலகி தெளிவு பிறக்கும். வாழ்வின் இறுதி காலம் வரை எவ்வித மனப்போராட்டமும் இன்றி நிம்மதியாக இருக்கலாம். ஆபத்தான காலங்களில் அன்னை முன்னின்று நம்மை காப்பாள். அன்னைக்கு செந்தாமரை அல்லது நறுமணம் மிக்க மலர்களை சமர்ப்பிக்கலாம். நைவேத்தியமாக பால் அல்லது சர்க்கரை பொங்கலை படைக்கலாம். இசைக்கு வசப்படும் இறைவி நம் அன்பிற்கும் வசப்படுவாள். இறுதி காலம் வரை அவளே நமக்கு துணை. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நாளை 50வது பாடலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் அபிராமி சமேத அமிர்தகடேஸ்வராய நமக.